ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மதியம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறேன். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லை, தொக்கு பதத்தில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடுகு, சீரகம், அதுக்கப்புறமேட்டு வந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து இடித்து தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டுட்டு, தக்காளியை வந்து அரைச்சி விழுது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கலந்த மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், அப்புறம் சாம்பார் தூள். ஏன்னா சாம்பார் தூள் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் அது வதங்கிறதுக்காக தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து வெளியே கட் பண்ணி வைக்காதீங்க, கருத்து போயிடும். நல்லா கலர் ரொம்ப உள்ளே வந்து கத்திரிக்காய் நல்லா சொத்தியாக இருக்கும். அதனால் நல்லா வெட்டி பார்த்து 4 பக்கமாக வெட்டியிருக்கேன் நான். அந்த மாதிரி வெட்டி பார்த்துட்டு ஏதாச்சும் பூச்சி இல்லை ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க. நல்லா வெள்ளையாக இருக்க கத்திரிக்காய் தான் செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். இப்போ எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டதும், மூடி போட்டு விட்டதும் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். தண்ணியே நம்ம சேர்க்கல, அதுலேயே வந்து நல்லா சுண்டி வற்றி வந்துச்சு. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ், இந்த சின்ன கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் நான் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்கப்புறம் தான் நான் புளி தண்ணி ஊற்ற போகிறேன். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்காக தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் விட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இல்லை புளி கரைசல் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் இப்படியே வந்து ஒரு துவையல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து கூட அப்படியே நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த டைம்லேயே நீங்கள் அப்படியே கத்திரிக்காய் மட்டும் ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த புளி கரைசலை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக விட போகிறேன். ஏன்னா புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். மூடி போட்டு வச்சாலே போதும், அது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். ஸோ அதனால் நல்லா கிளறிட்டு இந்த டைம்லேயே வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம், உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி தொக்கு மாதிரி வந்திருக்கு. தண்ணியாக இருந்தது வந்து நல்லா வற்றி நல்லா இன்னோடு உங்களுக்கு தொக்கு வேணும்னாக்கா, அதாவது இன்னும் கிரேவி வேண்டாம் நமக்கு அப்படியே கத்திரிக்காய் மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரினா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுன்றதுனால நான் எடுத்துட்டேன்.